அப்பாவி பொதுமக்கள்லாம் இறந்த பிறகு இன்றைக்கி வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது முதல் விஷயங்கள். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். காவல்துறையின் மீது தவறு, அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு. சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம்.